ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. கிராமப்புற பெண்களுக்காக மாதந்தோறும் 7,000 ரூபா வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை மத்திய அரசு இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்காங்க. அதாவது பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக பீமா ஷகி யோஜனா என்ற திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியிருக்கு. இந்த திட்டத்தை பிரதமர் மோடி இன்னைக்கு ஹரியானாவில் தொடங்கி வச்சுருக்காரு. இந்த தொடங்குவதற்கு முன்பே பெண்களிடையே அதிக வரவேற்பு இந்த திட்டம் பெற்றுக்கிறதா சொல்கிறாங்க. கிராமப்புற பெண்களை சுய தொழில் செய்து அவர்களை தன்னிறைவு பெறச் செய்வதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு காப்பீடு முகவர்களாக பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அவர்களுக்கு மாதந்தோறும் 7,000 ரூபா வரையும் நிதியுதவி கிடைக்கும். இந்த திட்டத்தின் நோக்கம் கிராமப்புற பெண்களுக்கு வேலை வாய்ப்பும் நிதியுதவியும் வழங்குவதாகும். இந்த திட்டத்தின் கீழே பெண்கள் காப்பீடு முகவர்களாகி வீடு வீடாக சென்று காப்பீடு சேவைகளை வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் இணையும் பெண்களுக்கு முதலாம் ஆண்டில் மாதந்தோறும் 7,000 ரூபாய் கிடைக்கும். 2ஆம் ஆண்டில் இந்த தொகை 6,000 குறைக்கப்படும். 3ஆவது ஆண்டில் 5,000 ரூபா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பெண்களுக்கு கூடுதல் ஊக்கத்தொகையாக 2,100 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காப்பீடு இலக்கை முடிந்தவுடன் கமிஷன் தொகை உள்ளிட்ட உதவிகளும் இந்த திட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் சேர பெண்களின் வயது 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 10வது பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிராமப்புற பெண்களுக்காக இந்த திட்டத்தை மத்திய அரசு இன்னைக்கு தொடங்கியிருக்காங்க. பீமா சகி யோஜனாங்கிறது திட்டத்தினுடைய பேர். இது வரக்கூடிய காலத்தில் பெண்களிடையே நல்ல வரவேற்பு பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாய்ப்புள்ள பெண்கள் இந்த திட்டத்தில் இணைஞ்சு பயன்பெற்றிருக்குங்க.